தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பிஎஸ்சி நர்சிங் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு புதுச்சேரியில் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் நீட் பேஸ்டு தான். இந்த நீட் அல்லாத பிற கோர்ஸில் அது மிக முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங் மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது சென்டாக்கோட இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற மதர் தெரசா நர்சிங் காலேஜஸில் தான் இது கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ். இந்த காலேஜில் சீட் எப்பயுமே அலகேட் பண்ணுவாங்க. சீட் இருக்கும் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும். அதுவே கவர்மெண்ட் காலேஜ் இந்த பிஎஸ்சி நர்சிங் எடுத்து அந்த ஒரு காலேஜில் தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வருடம் புதுசாக பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இருக்கிற ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட் பிஎஸ்சி நர்சிங்க்கு இந்த வருடத்துலேருந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதற்குரிய சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த சீட் மேட்ரிக்ஸ், எந்த கேட்டகரிக்கு எத்தனை சீட் இருக்குது, ஓவராலாக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் எத்தனை சீட் இருக்குது, கவர்மெண்ட் மதர் தெரசாவில் எத்தனை சீட் இருக்குது, இந்த பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதர கோர்சஸ்லாம் எத்தனை சீட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ என்னோட பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இருந்தாலும் நானும் நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சென்டாக்கோட வெப்சைட்டில் இப்போ நான் போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிங்க் centacpuducherry.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க 24/8 நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் கைண்ட் அட்டேஷன் யூஜி நான் நீட் அப்ளிகேஷன் ஃபார் தி அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லி ஒன்றும், அதுக்கு கீழே பாருங்கள் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் தி பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் பேராமெடிக்கல் டிகிரி டிப்ளமோ கோர்சஸ் ஃபார் தி அகாடமிக் இயர் 24 and 25 அப்படின்னு சொல்லி அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்கலாம். சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் தி பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு A+Bன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்குது. எல்லாமே சேர்த்து A1 B1 C1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கவுன்சிலிங் நடத்துறதுன்றது சென்டாக் தான். இதில் பிஎஸ்சி நர்சிங் ரெகுலர் சீட் ஒரு 64 சீட் டோட்டலாகவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 61 சீட்டு ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. இந்த 61 சீட்டில் மேலுக்கு 10 சீட்டு, ஃபீமேலுக்கு 38 சீட்டும், அதே போல் காரைக்காலில் மேலுக்கு 2, ஃபீமேலுக்கு 9 சீட்டு இருக்குது. மொத்தத்தில் 75% புதுச்சேரிக்கும், காரைக்காலுக்கு ஒரு 18% நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபீமேல் மட்டும்தான் 2 சீட்டு. இந்த மேலுக்கு 10 சீட்டு நான் சொன்னேன். இந்த மேலுக்கு 10 சீட்டில் ஜென்ரலுக்கு 5, ஓபிசி 1, எம்பிசி 2, எஸ்சி 2, பிசிஎம் 1, பிசிஎம் 0, இபிசி இதெல்லாமே 0 இருக்குது. எஃப்எஃப் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு 1. ஸோ இந்த மாதிரி மேலுக்கு பிரிச்சிருக்காங்க. ஃபீமேலுக்கும் அதே போல் 38 சீட்டில் 19 சீட்டு ஜென்ரல்லையும், 4 ஓபிசி, 6 எம்பிசியும், 6 எஸ்சி கேட்டகரி, பிசிஎம்க்கு 1ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏனம்க்கும் அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. 2 சீட்டு தான் மொத்தத்தில். அது ஜென்ரலுக்கு 1, எம்பிசிக்கு 1 ஏனமில் இருக்குது. அதே போல் பாருங்கள் பிஎஸ்சி நர்சிங் ரெகுலர் சீட்டு 64ன்னு சொன்னோம் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு 61 சீட்டு அங்கே வந்துருச்சு. மீதி ரிமைனிங் இருக்கிற சீட் எல்லாமே மாஹேக்கு பிரிஞ்சிருது. ஒரு 3 சீட்டு மாஹேக்கு பிரிச்சிடுறாங்க. அந்த 3 ஜென்ரலில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1ன்னு சொல்லி பிரிஞ்சிருது. ஸோ அடுத்ததான் அதே போல் பிஎஸ்சி நர்சிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டு. இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டே புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு தனியாக செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் இருக்குது. அதில் எத்தனை சீட்டு வருதுன்னா ஒரு 4 சீட்டு வருது. அதாவது இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் சீட்டு 64, செல்ஃப் சப்போர்ட்டிங் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 4 சீட்டு, செல்ஃப் சப்போர்ட்டிங் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 10 சீட்டு இருக்குது, என்ஆர்ஐக்கு ஒரு சீட்டு, டோட்டல் 79 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 79 சீட்டுமே ஃபில்டு பை சென்டாக். ஸோ அதுதான் A+B+C+D+E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சீட் மேட்ரிக்ஸ் பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மதர் தெரசாவில் இந்த டீட்டெயில் வந்துடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஜிஎம்சி. இப்போ நான் சொன்ன கதிர்காமம் ஐஜிஎம்சியில் புதுசாக இந்த வருஷம் 60 சீட்டு இருக்குது. இந்த மொத்தத்தில் டோட்டல் 60 சீட்டு. இந்த 60ல் ரெகுலர் ஒரு 50 சீட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 50ல் 47 சீட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பிரிச்சுறாங்க. புதுச்சேரிக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 8, ஃபீமேலுக்கு 29, காரைக்காலுக்கும் பாருங்கள் மேலில் 2, ஃபீமேல் 7, ஏனம்க்கு ஃபீமேல் 2 சீட்டு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இது கேட்டகரி வைஸ் தனியாகவும் பிரிஞ்சிருது. அதே போல் மாஹேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு பிரிச்சிடுறாங்க. அதாவது ரெகுலர் சீட்டு 50, செல்ஃப் சப்போர்ட்டிங் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டு ஒரு 10. அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங்னா இங்கே மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு அர்த்தமாயிடுது. இந்த கவர்மெண்ட் காலேஜில் பே பண்ணி படிக்கணும் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு.
சரிங்களா? இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கு இதில் கிடையாது. கதிர்காமத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு கிடையாது. நமக்கு வந்து மதர் தெரசால மட்டும் தான் அதர் ஸ்டேட்டுக்கு குடுக்குறாங்க. டோட்டலா வந்து 60 சீட்டு இங்க வந்து அவைலபிள் இருக்கு. அதேபோல பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மதர் தெரசாலயும் வந்து பாருங்க, திரும்ப வந்து ஆம் 32 சீட்டு தனியா ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த 32 சீட்டையும் அதேபோல எப்படி எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி அங்க டீட்டெயில் வந்து குடுத்துருக்காங்க 32க்கும். ஸோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பிஎஸ்சி நர்சிங் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட்டு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் ஒரு 50, அதேபோல் சபரியில் வந்து 25, ஈஸ்ட் கோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து 30, ராக் இன்ஸ்டிடியூஷனில் 30, பிம்ஸில் 50, ஏஜி பத்மாவதி 30, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா காலேஜ் 30, வெங்கடேஸ்வரா நர்சிங் காலேஜில் 30, இமாக்குலேட் இன்ஸ்டியூட் ஹெல்த் சயின்ஸ் காரைக்கால் இதில் வந்து ஒரு 26, டோட்டலாக வந்து 350 சீட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் மட்டுமே இருக்குது ஃபார் நர்சிங் கோர்சஸ்க்கு. இதில் வந்து கேட்டகரி வைஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்றது லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் க்ளீனாக வந்து செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். ஸோ அடுத்ததாக பிஃபார்ம். பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் மதர் தெரசா கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 சீட் இருக்குது. இந்த 59லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரிக்கு 36, காரைக்காலுக்கு 9, ஏனம்க்கு 1 ஒரு 46 சீட்டு, மாஹேக்கு ஒரு 2 சீட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க பிஃபார்முக்கு. பிஃபார்மில் செல்ஃப் சப்போர்ட்டிங் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக இருக்குது. அதே போல் வந்து பாருங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 7 சீட்டு இருக்குது. ஸோ பிஃபார்ம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மணக்குள விநாயகர் வெங்கடேஸ்வரா காலேஜ் ராக் இன்ஸ்டியூட்டில் 3ல் மட்டும் பிஃபார்ம் இருக்குது. இதில் வந்து ஸ்ரீ மணக்குள விநாயகரில் 30, வெங்கடேஸ்வராவில் 50, ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சீட் 110 சீட்டு பிஃபார்மில் இருக்குது. பிஃபார்முக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ சீட் மேட்ரிக்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கவுன்சிலிங்குரிய அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிபிடி ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து மதர் தெரசாவில் வந்து ஒரு 38 டோட்டலாக வந்து 49 சீட் இருக்குது. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் 25, மணக்குள விநாயகரில் 50, ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஒரு 20, பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் அதாவது பிம்ஸில் வந்து ஒரு 20, மொத்தம் 163 சீட் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு க்ளீனாக பேராமெடிக்கல் கோர்சஸில் இந்த பிஎஸ்சி எம்எல்டி இந்த கோர்சஸ்க்கு தனியாக அதுமாரி கொடுத்துருக்காங்க சீட் மேட்ரிக்ஸு. அதே போல் பிஎஸ்சி எம்எல்டியில் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயும் வந்து எத்தனை சீட் இருக்குன்னு ஒரு 103 சீட் இருக்குது. மதர் தெரசா இது வந்து எம்ஆர்ஐடிலேயும் வந்து பாருங்கள் மதர் தெரசாவில் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் மதர் தெரசாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 சீட்டு. இதில் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெங்கடேஸ்வராலையும் பிம்ஸ்லையும் இருக்குது ஒரு 48 சீட் இங்கே இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் பிஎஸ்சி பேராமெடிக்கல் இன்ஸ்டியூஷன் பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கார்டியக் டெக்னாலஜி, ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த எல்லா கோர்ஸுக்கும் 10 சீட்டு 5 சீட்டுன்னு சொல்லி ஒரு கோர்ஸுக்குமே இருக்குது. இது ஈஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிசியன் அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி. அங்கே மணக்குள விநாயகரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர், கார்டியக் லேபு, எமர்ஜென்சி மெடிசன், பிஎஸ்சி ஆப்தமெட்ரி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்டை போய் டவுன்லோட் பண்ணிங்க. பிடிஎஃப் வேணும்னாலும் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இசிஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க தெளிவாக. நம்ம எல்லாத்தையும் சொன்னோன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஃபுல்லாக நான் சொல்லலை. இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.